ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் மஸ்ட் வின் கேம் சூப்பர் 8ல செகண்ட் மேட்ச் நடக்குது. அன்பார்ச்சுனேட்டாக நேற்று நடந்த மேட்ச் வந்து நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் மழை ஜெயிச்சனால ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்களா. அதனால இந்த குரூப் என்னாச்சுன்னா ரொம்ப வந்து எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த மேட்ச் எல்லாருமே ஜெயிச்சே ஆகணும். ஸோ எந்த நாள் டீமில் வந்து 2 டீம் உள்ளே போக போகுது, எந்த 2 டீம் வெளியே போக போகுது, பின்ன மேட்ச் நடக்க தான் தெரியும். ஆனால் இந்த மேட்ச் வந்து 2 பேருமே ஜெயிக்கிறதுக்கு போடுவாங்க. ஒரு பக்கம் இங்கிலாந்தும் போடுவாங்க, ஒரு பக்கம் ஸ்ரீலங்காவும் போடுவாங்க. அதை பற்றி நம்ம மேட்ச்க்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு 3 மணிக்கு பழைய லக்கில் ஸ்ரீலங்கா கண்ட்ரியில் நடக்குது மேட்ச். அந்த மேட்சை பற்றி நம்ம அனலைசிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா வந்து அவங்களோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இங்கிலாந்தோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, யார் வந்து வின்னிங் பர்சன்டேஜ் அதிகம், யாருக்கு வின்னிங் பர்சன்டேஜ் கம்மி, யார் இந்த மேட்சை வின் பண்ணுற வாய்ப்பு இருக்கு, எந்த தப்பு பண்ணால் யார் மேட்சை லாஸ் பண்ணுவாங்க, அந்த மொமெண்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ரீலங்காவை பற்றி பேசலாம். ஓகேங்களா? ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ ரீசெண்டாக விளையாட மேட்ச்சில் வந்து கடைசியாக ஒரு மேட்ச் வந்து ஜிம்பாப்வேயோட தோத்துட்டாங்க. ஓகேங்களா? கரெக்டு. பட் அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச் ஆஸ்திரேலியா மேட்ச் வேற லெவலில் ஜெயிச்சாங்க. ஸோ ஒரு பக்கம் நல்லா விளையாண்டாங்க, ஒரு பக்கம் மோசமாக தோத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்க்கும்போது வந்து அவங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாமல் ஒரு லெவலாக இருக்காங்கன்னு திங்க் பண்ணுறீங்க. ஆனால் பார்த்தா ஓப்பனிங்கில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து 10 மிசங்கா எல்லா மேட்ச் அடிக்கிறாப்புல. இப்போதைக்கு நம்பர் 1 ரன் ஸ்கோர் அவர் தான் இப்போ டாப் 1ல இருக்காரு. செகண்ட் இடத்துல சன்கிஷன் இருக்காரு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. இப்போ ஒரு 50 அடி போன மேட்ச் கூட ஒரு 50-64 அடிச்சாரு. அதுக்கு முந்தின மேட்ச் கூட ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியா வெளியே போனதுக்கு மெயின் காரணமே 10 மிசங்கா தான். அவர் அடிக்கலைன்னா அன்னைக்கு ஆஸ்திரேலியா வந்து உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துச்சு. ஓகே, இப்போ அவங்களுக்கு என்ன மைனஸ்னா பத்திரனா இருக்கார்ல ஃபாஸ்ட் பவுலர், அவர் இன்ஜுரி ஆகிட்டாரு. ஸோ அவர் இப்போ இந்த மேட்ச் கிடையாது. அதே மாதிரி ஆல்ரெடி ஹசரங்காவும் இன்ஜுரி ஆகிட்டாரு. ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஸ்பின் பவுலர், 2 கீ பிளேயர் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து அவங்க விளையாட போறாங்க. அதுக்கு பொதுவாக யார் இருக்கான்னா தர்ஷன் தில்சான் மதுசன்கா, அவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான், அவரை விளையாட வைக்கிறாங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த 2 பேருமே கீ பிளேயர் இல்லாதது வந்து மேட்ச் வந்து போதான் டிசைட் பண்ணும் அன்னைக்கு என்ன மூவ்மெண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அவன் அதுபடி பார்த்தா போன மேட்ச் அவங்க விளையாண்டதில்ல 11ல் 10 பிளேயர் இருப்பாங்க. யாரு பத்திரனாவுக்கு பொதுவாக மதுசன்கா அவர் மட்டும் தான் ரீப்ளேஸ்மெண்ட் வரப்போறாரு. மற்றபடி சேம் 10 பிளேயர் இருப்பாங்க. 11 ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சேஞ்சஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்கிலாந்து பார்க்கலாம். இங்கிலாந்துல நம்பர் 3 கீழே தாங்க பேட்டிங்கே இந்த வாட்டி ஸ்ட்ராங்கா விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்பர் 3ல இருந்து தான் யாரு ஜேக்கப் பெத்தேல் இருந்து தான் எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பில் சால்ட், ஜாஸ் பட்லர், வெரி 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 டேஞ்சரஸ் பிளேயர்னு சொல்றோம். பேப்பர்ல டேஞ்சரஸ் பிளேயர் தான், உண்மையிலே அவங்க டேஞ்சரஸ் பிளேயர் தான், இல்லைன்னு சொல்லலாம். பட் என்னன்னு தெரியலங்க, இந்த வேர்ல்டு கப்ல வந்து அவங்களுக்கு கிளிக் ஆகவே இல்லைங்க. இந்த வரைக்கும் 2 பேர் சேர்ந்து ஒரு 50 கூட இந்த வேர்ல்டு கப்ல போடவே இல்லை. அவங்க 2 பேருக்கு மாட்டிக்கிச்சு ஸ்ரீலங்கா செத்தானுங்க. அதுதான் பிளான். அதனால என்ன சொல்றேன்னா, இங்கிலாந்து ஜெயிக்கணும்னா ஓப்பனிங் 2 பேர் யாராவது ஒரு ஆளு 10 ஓவர் 2 ஆடுங்க. அப்படி அவங்க 10 ஓவர்ட்டாங்கன்னா அவங்க மட்டும் துண்டை 60-70 அடிச்சு போயிருவாங்க. ஸோ அப்போ வந்து இங்கிலாந்து ஸ்கோர் எங்கேயோ போயிடும். பில்சால்ட்டை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் ஆர்சிபி எப்படி விளையாண்டாப்லன்னு T20 அவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சுக்காப்ல. ஸோ அந்த அளவுக்கு நல்ல பேட்ஸ்மேன். அவருக்கு வந்து இந்த வேர்ல்டு கப்ல மாட்டுச்சுன்னா அந்த மேட்ச் வந்து தனியாக ஜெயிச்சு கொடுத்துருவாப்ல. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ உங்களுக்கு மெயின் வந்து ஜாஸ் பட்லர், பில் சால்ட் 2 பேரும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போட்டே ஆகணும். அவங்க 2 பேரும் சீக்கிரமா பவர் பிளே கூட அவுட்டா இருந்ததுனால இங்கிலாந்துனால ஃபாஸ்டா அடிக்கணுமா இல்லை இப்போ பால அந்த பண்ணி விக்கெட்டை ஸ்டாண்ட் பண்ணி ஆடணுமா ஒரு குழப்பத்தில் விளையாடுறதுனால அவங்களால வந்து பேஸ்பால் கேம் ஆட முடியாம துவச்சிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட சினாரியோ. பட் மற்றபடி பார்த்தோம்னா இங்கிலாந்து வந்து நல்லா ஸ்ட்ராங் டீம், பவுலிங் நல்லா வச்சிருக்காங்க, ஆல்ரவுண்டர் டீம் இருக்காங்க, பேட்டிங்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வின்னிங் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கலாமா? வின்னிங் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா என்னை பொறுத்த சொன்னா 60% இங்கிலாந்துங்க, 40% ஸ்ரீலங்காங்க. இதுதாங்க என்னோட வின்னிங் ப்ரொடக்ஷன். மேட்ச் நடந்துச்சுன்னா மேட்ச் வந்து மேபி மழை சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேட்ச் நடந்துச்சுன்னா இங்கிலாந்து 60% சான்ஸ், ஸ்ரீலங்கா 40% சான்ஸ். இதுதான் என்னோட மேட்ச் ப்ரெடிக்ஷனு. கண்டிப்பா வந்து இங்கிலாந்து வந்து இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சாக நினைப்பாங்க. ஏன்னா இங்கிலாந்து கடைசியா வந்து ஒரு மேட்ச் வருது. யாரு கூடனா நியூசிலாந்து கூட ஒரு மேட்ச் வருது. இங்கிலாந்து நியூசிலாந்து கூட ஒரு மேட்ச் வருது. அந்த மேட்ச் வந்து மஸ்ட் வின் மேட்சா, நாக் அவுட் மேட்சா இருக்கும். அதனால இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா கூட ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த மேட்ச் அவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து அவங்க ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா அந்த மேட்ச் வந்து ரொம்ப 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 பிரச்சனையாக போய் முடியும். அதெல்லாம் அவங்க திங்க் பண்ணிருப்பாங்க. இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா ஜெயிச்சே ஆகணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கிலாந்து பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச் வருது. ஸோ பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவை அடிச்சிடலாம், நியூசிலாந்து அடிக்க முடியாது, அவங்களுக்கே தெரியும். அதனால இந்த மேட்ச் இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்காவையும் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவும் அவங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாதிரி தெரியல. எனக்கு சொந்த ஊர்ல நடக்க போகுது அவங்களுக்கு மேட்ச். அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கு, டீம் சப்போர்ட் இருக்கு, கோச்சாளர் சப்போர்ட் இருக்கு, எல்லாமே நல்லா விளையாடுறாங்க. சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ஸ்ரீலங்காவும் நல்ல கண்டென்டா இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. பார்க்கலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இங்கிலாந்து வின்னு,
ஸ்ரீலங்கா வந்து டஃப் கொடுப்பாங்க ஓகேங்களா. பட் மேட்ச் வின் வந்து இங்கிலாந்து. இஃப் மேட்ச் நடந்தா, அதாவது ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்து இன்னைக்கு மேட்ச் நடந்து மழை வராம மேட்ச் நடந்துச்சுன்னா 10 ஓவர் மேட்ச் நடந்தா கூட ஓகே தான் ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்துக்கும். அதில் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் விளையாடும் போது 10 ஓவர் மேட்ச் நடந்தாலும் அந்த 10 ஓவரில் கூட மேட்ச் டிசைட் பண்ண முடியுற அளவுக்கு இங்கிலாந்து கூட டீம் இருக்காங்க. ஸோ அதனால வந்து இங்கிலாந்து தான் என்னோட வின். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? யார் வின் பண்ணுவா இன்னைக்கு 3 மணி மேட்ச்ல? ஓகேங்களா. அந்த மேட்ச் எப்படி இருக்கு? அந்த மேட்சோட மெயின் பிளேயர் யாரு தப்பு பண்ணா எங்க துவைப்பாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து போடுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.